கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 3ஆம் அதிகாரம், அதுல 1 இருந்து 2 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆமென். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக மேல அந்த அதிகாரம் அப்படின்ற இருக்கிற அந்த இடத்துல கீழே இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தாவீது தன்னுடைய பிரச்சனைகளை இந்த சங்கீத புஸ்தகத்துல அவர் இந்த 2 வசனத்துல அவர் இங்க காண்பிக்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார். அவருக்கு சத்துருக்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். அதற்கப்புறம் 2வது வசனத்துல தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இப்படி அநேகர் என்று சொல்லி இந்த 2 வசனத்துல 2 வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இவருக்கு சத்துருக்கள் அநேகர். உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது? உங்களுடைய வியாதி அநேகமா இருக்கிறதா? வறுமைகள் அநேகமா இருக்கிறதா? அல்லது உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகரா இருக்கிறார்களா? தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீத புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது இவர் தன்னுடைய பிரச்சனையை மாத்திரம் அல்ல, ஏளனம் செய்கிற ஒரு கூட்டத்தாரும் இவருக்கு இருக்கிறார்கள். 2வது வசனத்துல தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்ற ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பிரச்சனையின் மத்தியில தாவீது தன்னுடைய மகன், அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவனை கொல்லவும் முடியாது, அவனை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே தான் தப்பித்துக் கொள்ளும்படிக்கு அவர் ஓடி போகிறார். இப்படிதான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அதுல 5 இருந்து 10 வசனம் வரை அதுல வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சிமேயி என்ற ஒருவன் இருக்கிறான். அந்த சிமேயி தாவீதையும் அவனோடு இருந்த ஜனங்களையும் கல் எறிந்து அவனை தூஷித்து பேசுகிறான். சவுலுடைய ராஜ்யபாரத்தை அவன் மேல, அவனுடைய குடும்பத்தார் மேல நீ ராஜாவான, ஆகவே கர்த்தர் அந்த இரத்த பழிய, சவுலுடைய இரத்த பழிய உன்னுடைய கையில கேட்பா, இரத்த பிரியனே, வேலையாளின் மனுஷனே, தொலைந்து போ, ஒளிந்து போ என்று சொல்லி இங்க தூஷித்து, கர்த்தர் உன்னிடத்துல உன்னை கைவிட்டார் என்றது போல அவன் பேசி, கர்த்தரே உனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தார், கர்த்தரே உன்னை நியாயம் தருகிறார் என்று சொல்லி சிமையை தூஷிப்பதை இங்க பார்க்கிறோம். அதுதான் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள், என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி, இது தாவீது தன்னுடைய மகனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடி போயில் பாடின சங்கீதம். ஆனா அதற்கு முன்பதாக தாவீதுக்கு தன்னுடைய மாமனார் சவுலே அவனுக்கு விரோதமாய் வந்தார். அடுத்தது அண்டை நாட்டு ஆட்கள் பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். அதிலையும் அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சவுலுக்கு ஓடி போகும் பொழுது மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இந்த சங்கீதத்துல தன்னுடைய மகனுக்கு தப்பி ஓடி போகையில் அவர் ஏளனம் செய்கிற கூட்டத்தாரையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் அவர் சொல்லுகிறார். ஆனால் அதோடு கூட நிறுத்தி கொள்ளாமல் அவருடைய விசுவாசம், ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த பெரிய ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் 3வது வசனத்துல, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும், வியாதிகள் அநேகமாகவோ அல்லது கடன் தொல்லைகள் அநேகமாகவோ அல்லது உங்களுக்கு வருமானம் இல்லை,
அநேக தொல்லைகள் இருக்கிறது, ஆனா கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அருமையான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு நாள் உண்டு உங்கள் தலை உயர்த்தப்படும். யார் தலையை உயர்த்துவார்? ஒரு வெற்றி பெற்றவன் தலையை நிமிர்ந்து நடப்பான். தோல்வி அடைந்தவன் தான் தலை குனிந்து போவான். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறவர். எந்த இடத்திலும், எல்லா நேரத்திலும், வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதீர்கள். தாவீதை போல பிரச்சனைகள் இருந்தாலும், அநேகமா இருந்தாலும், விசுவாசத்துல ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள். தாவீதுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெளிப்பாடு, என் தலையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி. அதுக்கப்புறம் 4வது வசனத்துல, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தா. பிரச்சனையோடு கூட இருக்கிற மனிதன் ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது அது ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் போல செவி கொடுத்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். தாவீதுக்கு இதற்கு முன்பதாக அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. அப்பொழுது அவருடைய ஜெப அனுபவம் இதெல்லாம் வைத்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். இன்றைக்கு கூப்பிட்டால் உறவினர்கள் கூட உதவி செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு நாம கதறி கூப்பிட்டு ஆபத்து காலத்துல எல்லாரையும் கூப்பிட்டா உதவி செய்கிற ஆட்கள் இல்லை. ஆனா கர்த்தர் பாருங்க, நமக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். பிரச்சனை தான் முடிவு அல்ல. தேவன் உங்களுக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து 5வது வருஷத்துல, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி. யார் தூங்குவா? பிரச்சனை இருக்கிறவர்கள் தூங்கவே முடியாது. ஆனால் தாவீதுக்கு இருந்த பிரச்சனைகள் எது இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் பெரிய இருக்கிற சமயத்துல ஒரு மனுஷனுக்கு தூக்கம் என்பது வருவது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன். இவ்வளோ பிரச்சனையிலையும் கர்த்தர் என்னை நித்திரை செய்ய வைத்தார், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்லி. ஆண்டவர் சமாதானத்தை தந்தார். ஆண்டவர் ஏளனம் ஒரு பக்கம் இருந்தாலும், பிரச்சனைகள் பெருகி இருந்தாலும், ஆண்டவர் நல்ல தூக்கத்தை, நித்திரையை கர்த்தர் தாவீதுக்கு ஆண்டவர் தந்தார். பாருங்க, பேதுருவை சிறைச்சாலையில போட்டாங்க. நாளைக்கு அவருக்கு மரண தண்டனை என்று அவருக்கு நல்லாவே தெரியும். அவனுடைய யாக்கோபை பட்டயத்தினால வெட்டி போட்டது எல்லாமே தெரியும். ஆனால் அன்றைய ராத்திரி பேதுரு நன்றாக தூங்கினார். மறுநாள் காலையில உயிர் போகுதுன்னு தெரியும். தேவ தூதன் வந்து அவனை விழாவில தட்டி எழுப்பக்கூடிய அளவிற்கு நல்ல தூங்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலகட்டங்கள்ல அநேகருக்கு தூக்கம் வரமாட்டேன். அநேகருடைய வாழ்க்கையில குறைந்த நேரம் தான் தூங்குறதா இருக்கு. அந்த நித்திரை, ஆனா வேதம் சொல்லுகிறது உன் நித்திரை இன்பமா இருக்கும் என்று சொல்லி. கர்த்தர் அப்படி என்று சொன்னால் என்ன? எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை மனதுல வைக்கிறது இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா அது மனதுல வைக்கும் பொழுது அது மன அழுத்தமாக மாறி விடுகிறது. இரவு நேரத்துல அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறதா இருக்கு. ஆகவே தூங்குறது கூட கஷ்டமா இருக்கு. ஆனா கர்த்தர் இந்த வேத வசனம் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வெளிப்பாடு அவருக்கு இருக்கிறது பாருங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படுறேன். பயப்படாதீர்கள். எவ்வளவுதான் வாழ்க்கையில பிரச்சனைகள் பெருகி இருந்தாலும் பயப்படாதீர்கள். கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று தாவீது இந்த வசனத்துல சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பிரச்சனைகள் அநேகமா இருக்கிறது. ஆகவே அதை குறித்து அவருக்கு பயம் இல்லை. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் அன்றாட வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா போய்கிட்டு இருக்கு. டெய்லி நான் தூங்குறேன், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு. அப்புறம் நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி தாவீது
உடைய நம்பிக்கையே இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 7வது வசனம், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரும் என் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். 8வது வசனத்துல, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அவர் முடிக்கும் பொழுது எப்படியாக முடிக்கிறார்? இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது, எனக்கு பிரச்சனைகள் அநேகமா இருக்கிறது, எனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்துல ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிற ஏளனம் செய்கிற கூட்டத்தார் அநேகர், அப்படிதான் தொடங்கினார். அப்படிதான் இந்த சங்கீதம் தொடங்குகிறது. ஆனால் முடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஜனத்தின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக என்று சொல்லி, இந்த தொடக்கத்திற்கும் முடிவான ஆசீர்வாதத்திற்கும் இடையில இருக்கிற இந்த ஜெபம், அவருடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவை. ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு கூட இருங்க. தேவன் உங்கள் தலை உயர்த்துவார். தேவன் உங்கள் ஜெபத்திற்கு செவி கொடுப்பார். நீங்க பயப்படாதீங்க. ஏனென்று சொன்னால் அழைத்தவர் அந்த ஜனங்க மேல தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா.